தேர்தல் ஆணையருடைய பவர் என்ன? ஏன்னா, இப்ப அவர் வந்து ஒரு ஸ்டேட்ட கண்ட்ரோல் பண்றாரு, ஒரு நாட்டையே கண்ட்ரோல் பண்றாரு, அல்லது அந்த அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அவ்வளவு பவர் இருக்கா? ஏன்னா வெளியிலருந்து பார்க்கிறபோது ஒரு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அது எப்படி இவங்க ஒரு ரூலிங் கவர்ன்மென்ட்ட தாண்டி இவங்க வந்து ரூல் போட்ட முடியும்? அது எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட தாண்டி இவங்க ரூல் போட்ட முடியும்னு யோசிக்கிறது சாதாரண சிந்தனை தான். அந்த அளவுக்கு உண்மையிலேயே என்ன பவர் இருக்கு? நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன்னா, மக்கள்கிட்ட ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில பேர் சொல்கிறார்கள், எலக்ஷன் கமிஷன் மோஸ்ட் பவர்ஃபுல் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு. சில பேர் சொல்றாங்க, எலக்ஷன் கமிஷன் தேர்தல் சமயத்தில சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இல்ல, அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே என்ன பார்த்தீர்களானால், நமது தேர்தல் கமிஷன் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் தான். ஆனால், அதற்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கின்றது. முதல்ல நீங்க அரசியல் அமைப்பு சட்டப்படி தான் நான் போக முடியும். அரசியல் அமைப்பு சட்டத்தில என்ன சொல்லியிருக்காங்க? தேர்தல் கமிஷனர் வந்து கவர்ன்மென்ட் அப்பாயிண்ட் பண்ணும். அந்த தேர்தல் கமிஷனர் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்றதுக்கு இம்பீச்மென்ட் மூலமா தான் போக முடியும். அதே மாதிரி தேர்தல் ப்ராசஸ் இருக்கும்போது, அதாவது அனவுன்ஸ்மென்ட் ஆஃப் எலக்ஷனும் ரிசல்ட் வர மட்டும் தேர்தல் கமிஷனுடைய டிசிஷன்ஸ ஜுடிஷியரி கேனாட் கொஸ்டின். அந்த மாதிரி இருக்கு. அதனால தேர்தல் கமிஷனுக்கு தேர்தல் சமயத்தில் நிச்சயமாக அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால், அவர்கள் அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம், அதே மாரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் என்று இருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950, 51 அந்த சட்டப்படி தான் அவர்கள் அவர்களுடைய பணியை செய்ய முடியும். அதனால தேர்தல் கமிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று ஒன்று இருக்கு. விதிமுறைகள் இருக்கு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள். அந்த நடத்தை விதிமுறைகள்ல சில சமயம் தவறுகள் நடக்கின்றன. தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பவரும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணினாங்கனாக்க வேணுமானா கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்லைனாக்கா வந்து தேர்தல போஸ்ட்போன் பண்ணலாம். ஆனால் இந்த மாரி தவறு செய்பவர்களை தண்டிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை தேர்தல் கமிஷனுக்கு. அதனால என்னுடைய சஜஷன் என்னவென்றால், அட்லீஸ்ட் ஒரு மானிட்டரி பெனல்டி தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் குடுக்க வேண்டும். இல்லை என்றால் அட்லீஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒரு 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு தேர்தல் தகுதி இருக்கக்கூடாது என்று சொல்லலாம். ஒரு சின்ன பவர் குடுத்தீங்கனாக்க உடனே இது இது எப்படி சின்ன பவரா இருக்க முடியும்? ஒரு ஜனநாயகத்துக்குள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட் 2 முறை தேர்தல் நிற்கக்கூடாது என்று சொல்லுகிறத ஒரு பாடி எப்படி டிசைட் பண்ண முடியும்? முதல்ல அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி 3 பேர் கொண்ட அங்கத்தினர்கள் கொண்ட அது அமைப்பு. அதை தவிர நீங்க என்ன பார்க்குறீங்க இப்போ தேர்தல் முறையில தப்பு பண்ணாங்கன்னாக்க நான் எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ணினா 10 வருஷம் கழித்து தீர்மானம் ஏற்படுகிறது. அது சரியா? இது சரியா? என்று நீங்களே நினைத்து பாருங்கள்.